செய்து அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம். அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம். அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை சேர்ந்தார். அவரின் வழியாய் நம் மக்களாக அன்பினாலே முன்குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருவுளப்படி அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. கிறிஸ்து வழியாய் தமது திட்டத்தை கடவுளே என்று நிறைவேற்றினார். அவரை நமது உள்ளத்திலே தங்கி வல்லமையோடு செயல்படுவார். அவர் வழியாக அனைத்தும் தந்தார். அவரின் மாட்சியில் பங்கும் தந்தார். கிறிஸ்துவின் நம்பிக்கையை நாம் வைப்போம். கடவுளின் மாட்சியை புகழ்ந்து செல்வோம். கிறிஸ்துவின் நம்பிக்கையை நாம் வைப்போம். கடவுளின் மாட்சியை புகழ்ந்து செல்வோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவனுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய இனிய பேரினாலே வணக்கம் கூறி இந்த தெய்வீக நவநாள் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மைகளும் தனி இயல்புகளும் திறமைகளும் தகுதிகளும் உண்டு. இவை அனைத்தோடும் தான் நம் ஒவ்வொருவரையும் மிக அழகாக மிக சிறப்பாக படைத்திருக்கிறார். இந்த இயல்புகளை கொண்டு நாம் ஆசீர்வாதமான முறையில் அர்த்தமுள்ள விதத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய ஆவலாக இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அர்த்தமுள்ள விதத்தில் ஆசீர்வாதமான முறையில் நமது இயல்புகளை நாம் வாழ வேண்டும் என்பது இன்றைய வழிபாட்டினுடைய சாராம்சமாக இருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பலியை நாம் துவங்குவோம். ஒவ்வொரு திருப்பலியும் நன்றியின் கொண்டாட்டங்கள். ஈக்குவரிஸ்ட் இஸ் தேங்க்ஸ் கிவிங். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அளப்பரிய ஆசீர்வாதங்களுக்கு நன்மைத்தனங்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். குறிப்பாக இந்த தெய்வீக திருப்பலியில் கடந்த நாட்களில் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திய அந்த இறைவனுக்கு நன்றி கூறி
இந்த புதிய நாட்களை, மீதமுள்ள நாட்களையும் நமது இயல்புகளை இறை இயல்புகளாக கொண்டு ஆசீர்வாதமாக வாழ அருள் வரங்களை வேண்டி இப்பலியிலே நாம் இணைவோமாக. இன்றைய நாள் திருப்பலியை நமக்கு நிறைவேற்ற வந்திருக்கிறவர் அருட்தந்தை ஜான் ஜூலியட் அவர்கள். தந்தை அவர்கள் இங்கிலாந்து நாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கார்மெல் சபை அருள் பணியாளர். இன்றைய நாளில் அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் தந்தை அவர்களுக்காகவும் நாம் விசேஷ விதமாக ஜெபிப்போம். உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களை வாழ்த்துவதோடு வரவேற்பதோடு நமது ஜெபங்களையும் அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதையும் தெரிவித்து இந்த திருப்பலியிலே நான் உங்களை கொண்டாட அழைப்பு விடுக்கிறேன். தகுதியான முறையில் இந்த திருப்பலியை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்கள் பலவீனங்களை ஏற்று இறைவனுடைய இறை இரக்கத்தை இறைஞ்சுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கம்
எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் நாங்கள் ஒரே மகனின் இறைத்தன்மையை எளிமையான மனித உருவில் கண்டுணர்ந்து குழந்தை பருவத்தின் இயலா நிலையில் எல்லாம் வல்ல அவரை வணங்குவோமாக. இவ்வாறு நாங்கள் தெளிந்த மனதுடன் அவரை பற்றி கொண்டு குழந்தை உள்ளத்துடன் உமது அரசை ஏற்றுக்கொள்ளவும், எளிய உள்ளம் கொண்டவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ள நற்கொடைகளை சுவையை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 13 - 25 வரை. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாய் இருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான், மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 16 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போது அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குடிமகன் ஒருவர், இன்னைக்கெல்லாம் குடிகாரன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. அதனால் குடிமகன் என்று சொல்ல வேண்டும். அந்த குடிமகனில் ஒருவர் ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு இரவு தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்த பொழுது அங்கே மனைவி வீட்டிலே இருப்பதை பார்த்துவிட்டு இந்த குடிமகன் கேட்கிறார், ஏய் யார் நீ, ஏன் என் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிற என்று கேட்டார். அதற்கு அந்த மனைவி சொன்னால், யோ இது நம்ம வீடுயா என்று சொன்னான். உடனே அவன் கேட்டான், உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டான். யோ நீ தாயா என் புருஷன், ஏயா இப்படி பாடப்படுத்துற அப்படின்னு சொன்னப்போ, அப்படியா, அப்ப நீ வந்திருக்கிறது என் பொண்டாட்டிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். இன்று மனிதர்கள் சில நேரங்களிலே தங்களுடைய சுய மதிப்பை இழந்து விடுகிறார்கள். அது பல நேரங்களிலே பல மனிதர்கள் வழியாகவும் வருகிறது, அல்லது பல சூழ்நிலைகள் வழியாகவும் ஏற்படுகிறது, அல்லது அது தானாகவே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அத்தகைய ஒரு சூழல் இருந்தது. தாங்கள் ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று தெரிந்திருந்தும் கூட, இறைவாக்கினர்கள் அவற்றை எடுத்து சொல்லியும் கூட, அவர்கள் சில நேரங்களிலே ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வு தான் எகிப்திலே அடிமையாக்கப்பட்ட ஒரு சூழல். அந்த சூழலிலே ஆண்டவர் அவர்களை அமைதியாக விட்டுவிட்டார். ஏன்? மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது மனம் திரும்பியவர்கள் தங்களுடைய சுய நினைவுக்கு வந்த பொழுதுதான் ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆண்டவரை தேடி, ஆண்டவரே எங்களை இந்த அடிமை தலையிலிருந்து விடுவித்தருளும்
நாங்கள் அனுதினமும் அடிமைகளாக செத்து மடிகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடம் புலம்புகிறார்கள். அதை கேட்ட ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறார். விடுதலை பயண நூலிலே நாம் வாசித்தோம் என்றால் அது நமக்கு தெளிவாக தெரியும். அதுபோலவே ஆண்டவர் அவர்களுக்கு பல்வேறு நபர்களை அனுப்பி அவர்களை வழிநடத்தி சென்றார். அதை தான் இன்றைய முதல் வாசகம் கூட பழைய ஏற்பாட்டு நூலை மையமாக வைத்து எடுத்து சொல்லி வந்தது. அதிலும் இறுதியான சூழலில் திருமுழுக்கு யோவானை பற்றி பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நல்லவர்களுக்கு ஈடேற்றம் ஆண்டவரிடமிருந்தே வரும், வேற யார்கிட்ட இருந்து வராது. ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த நல்லவர்களுக்கு ஈடேற்றம் வரும். அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் கூட ஆண்டவர் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இந்த பேறு பெற்றவர்கள் என்பதை நல்லவர்கள் என்று கூட சொல்லுவார்கள். அப்படி என்றால் இந்த நல்லவங்கெல்லாம் யாரு? இந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால அவங்கள நல்லவங்கன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, இன்னொருத்தர் அமைதியாகவே இருக்கிறார், பேசாமையே, ஐயோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதற்கு நம்ம ஊரில் சொல்லியிருக்கிறாங்க, ஊரகெடுக்கு ஒன்று, அவர் அமைதியாகவே இருந்து ஊரகெடுத்துட்டு போயிடுவார். இந்த அம்மா சிரிச்சே சீரழிச்சிட்டு போயிடும். ஆக இப்படியாக பல சூழல்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த நல்லவர்களை இறையியலார் பேர் பெற்றவர்கள் என்று சொல்லி தெளிவுபடுத்தும் பொழுது 4 வகையானவர்களை சொல்லுகிறார்கள். அந்த முதல் வகையான நல்லவர்கள், பேறு பெற்றவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் பிறவியிலிருந்தே நல்லதை செய்து, நல்லதையே நாடி, நல்லதையே விரும்பி, நல்லவர்களாகவே வாழ்ந்தவர்கள். ஆக அவர்கள் பிறந்ததிலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்து வாழ்ந்தவர்களாக இருப்பதனால் அவர்கள் நல்லவர்கள். அதற்கு உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்ததிலிருந்து சாகும் வரை, ஏன் உயிர்த்த பிறகும் கூட நல்லதைத்தான் செய்தார். யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும். அவர்கள் பெறுகின்ற வாழ்வு நிலை வாழ்வாக இருக்க வேண்டும். அந்த நிலை வாழ்வை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பினார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறவியிலிருந்தே நல்லவராக வாழ்ந்தவர். இரண்டாவது நிலை நல்லவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கெடுதல் நடக்கும் பொழுது, அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு விலகி பாவத்தை நோக்கி செல்லும் பொழுது, நன்மையை விட்டு விலகி செல்லும் பொழுது, அவர்கள் நன்மையால் ஈர்க்கப்பட்டு பிறகு தங்களையே மாற்றிக்கொள்பவர்கள், தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்பவர்கள் நாம் பல புனிதருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர்கள் தொடக்கத்திலே பாவ நிலையில் சென்று வாழ்ந்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய போதனையை, ஆண்டவருடைய மதிப்பீடுகளை தங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொண்டு பிறகு நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். புனித அகஸ்தீனார் இதற்கு ஒரு பெரிய உதாரணம். தூய பவுலடிகளார் இதற்கு பெரிய உதாரணம். ஆகவே இப்படிப்பட்ட நல்லவர்களாக வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வகையான நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி என்றால், தங்களுடைய வாழ்க்கையிலே சில சூழல்களிலே, அதாவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நல்லவராக மாற வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நோயில் ஒருவர் ஆஸ்துமா நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர் திடீரென்று
ஆண்டவரிடம் வேண்டுகிறார், குணப்படுத்தப்படுகிறார். அங்கே குணப்படுத்தப்பட்ட பிறகு அவர், என்னை போன்று பல நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லோருக்கும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னிடம் இருந்த அனைத்தையும் விற்று அவர்களுக்காக ஒரு மருத்துவமனையை, ஒரு இல்லத்தை நிறுவி அதை பராமரித்து வருகிறார். அவரும் ஒரு நல்லவர் தான். அதற்கு மேலாக நான்காவது வகையான நல்லவர்கள் யார் என்றால், அழகா ஒரு சினிமா பாட்டு ஒன்று வரும், பழைய பாடல்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சாக்ரட்டிஸ் கூட அதைத்தான் சொல்றார், நோ தை செல்ஃப். ஆக உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் நல்லவர்களே. பிறர் உங்களை ஏளனமாக பேசலாம், பிறர் உங்கள் மீது குற்றங்களை சுமத்தலாம். நீங்கள் நல்லது செய்யும் பொழுது பொறாமையால் கூட உங்கள் பெயரை கெடுக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் நீங்களாக இருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்கள். ஐயோ எல்லாரும் என் பேரை கெடுத்துடுறாங்க, நான் செய்ய தப்புங்கிறாங்க, அதுக்கு இது நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி நீங்களா போய் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா நல்லதே நடக்காது, கெட்டது தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் யார், நீங்கள் செய்வது என்ன என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளும் பொழுது, சுயமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நல்லவர்களாக வாழ்வோம், பேறு பெற்றவர்களாக வாழ்வோம். ஆண்டவர் இயேசு தந்தையை அறிந்திருந்தார், தந்தையோடு இருந்தார், தந்தையும் இயேசுவோடு இருந்தார். ஆகவே அவர்களிடம் இருந்த அந்த உறவு நல்லுறவாக இருந்தது. ஆகவே இயேசு எப்பொழுதுமே நல்லவராக இருந்தார். அதுபோலவே நாமும் அந்த தந்தையோடும் இயேசுவோடும் இணைந்திருக்கும் பொழுது அவர்கள் தரும் அந்த ஆவியால், அந்த கருணையால், அதாவது கிரேஸ் ஃபில்டு லைஃப், அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் பேறு பெற்றவர்கள், நல்லவர்கள். இதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். குழந்தை இயேசு ஆண்டவர் கடவுளின் திருமகன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் பொழிந்து நீங்கள் பேறு பெற்றவர்களாக வாழ, சுய மதிப்போடு வாழ. சுய மதிப்பு என்பது எவ்வளவு பேறு பெற்றது என்பதை நாம் தெரிந்திருப்போம். அதை உணர்ந்தவர்களாக வாழ அருள் தருவாராக. ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பெனும் சங்கமத்தில் நன்றி காணிக்கை, இந்த நன்பு காணிக்கை, இந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன்.
என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, இறை வழிபாட்டின் உயர்நிலையை வெளிப்படுத்தும் இக்காணிக்கை உமக்கு ஏற்ற பலியாக விளங்குவதாக. இதனால் உம் திருமகன் மனித உருவான மறை உண்மைகளை அக்களிப்புடன் கொண்டாடும் எங்களை அவற்றிற்கு ஏற்றவாறு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கணே திருவுளமானே. அவருடைய நிறைவிலிருந்து நாங்கள் அனைவரும் அருள் பெறவும் செய்தேன். ஏனெனில் கடவுள் தன்மையில் விளங்கிய அவன் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டு முடிவில்லாத மீட்பின் காரணரானார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையில் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 17 லியோ, எங்கள் ஆயட்டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவேறச் செய்தருளும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் வாழ்ந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். நம்மை நாமாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்ற இயேசு கிறிஸ்து. இவருடைய அன்பு விருந்தாம் இந்த திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
முழந்தாடியிடுவோம்.
அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்கு முன்பாக இந்த நாளில் சற்று நேரம் அமர்ந்து, என்னோடு நீ 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று கேட்ட ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒரு 5 நிமிடங்கள் அவருக்கு முன்பாக அமர்ந்தோம். அவரை உற்று நோக்கிய வண்ணமாக, அவரை மட்டுமே உற்று நோக்கிய வண்ணமாக நன்றி செலுத்தி கொண்டிருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைத்தனங்களை, அவர் நமக்கு செய்த அளவிட முடியாத நன்மைத்தனங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே கவலைகள் இருந்திருக்கலாம், வருத்தங்கள் இருந்திருக்கலாம், ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம், ஒன்றுமில்லாமல் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம். எல்லா நேரத்திலும் இருந்தும் ஆண்டவர் நம்மை கைதூக்கி விட்டிருக்கிறார், நம்மை உயர்த்தி விட்டிருக்கிறார், நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிறார். இதோ இப்படிப்பட்ட பிரச்சனை நான் எப்படி சமாளிச்சேன்னே என்னால் தெரியலையே என்று புரிந்து கொள்ள முடியாமல் கூட சில நேரங்கள் நாம் இருந்திருப்போம். இதோ பல்வேறு சூழல்கள் வழியாக, பல்வேறு மனிதர்கள் வழியாக, நாம் எதிர்பார்க்காத மனிதர்கள் அல்லது நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருப்பார். நாம் செய்த நல்ல செயல்கள், நாம் நினைக்கிற நல்ல சிந்தனைகள், ஆண்டவருக்காய், இந்த மனுக்குலத்திற்காய் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும். இது ஒருமையாக மறைவுரை கேட்டோமே, ஒவ்வொரு மனிதரும், அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் நம்முடைய இயல்பை அர்த்தமுள்ள விதத்தில் ஆசீர்வாதமான முறையில் வாழ நினைக்கிற பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிச்சயம், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வாழ்க்கையில் நிம்மதி நிச்சயம். இந்த உலகம் 1000 சொல்லலாம், இந்த உலகம் நம்மை ஏமாற்றலாம், இந்த உலகம் நம்மை சிக்கலில் மாட்டி வைக்கலாம், இந்த உலகம் நம்மை எள்ளி நகையாடலாம், இந்த உலகம் நம்மை வேடிக்கை பார்க்கலாம், கேலிப்பொருளாக மாற்றலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. இதோ என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் என்று சொல்கிறார். மகனே, மகளே, உனது உருவத்தை குறித்து கவலைப்படுகிறாயா? நான் குண்டா இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் ஒல்லியா இருக்கேன்னு நினைக்கிறியா? அல்லது குள்ளமா இருக்கேன்னு நினைக்கிறியா? குச்சி மாறி இருக்கேன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் உம்மை நீ இருப்பது போலவே ஆசீர்வதிக்கிறார். எனக்கு எதுவுமே இல்லைன்னு குறைபட்டுக் கொள்கிறாயா? ஆண்டவர் உன்னைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் உனக்குத்தான் வல்ல செயல்களை தருகிறார். அவர் உன்னை குறித்துத்தான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லா நேரத்திலும், எப்பொழுதும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செலுத்திக் கொண்டிருங்கள். இதோ அழகான, அற்புதமான, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு படைப்பை உருவாக்கிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நன்றி மட்டும்தான், நன்றி மட்டும்தான். இதோ குணமடைந்த 10 பேரில் நீ ஒருவர் மட்டும்தான் என்னை நோக்கி வந்திருக்கிறாயா? மீதி 9 பேர் எங்கே என்ற ஒரு கேள்வியைத்தானே ஆண்டவர் எழுப்பினார். அப்படி என்றால் அந்த நன்றியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்களும், உங்கள் வீடும், உங்கள் வீட்டார் அனைவரும் எல்லாருமாக சேர்ந்து அளப்பரிய நன்மைத்தனங்களை தருகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவரை மட்டுமே பாருங்கள். இந்த நற்கருணை ஆண்டவரை மட்டுமே பாருங்கள். இந்த அப்பத்திலே உயிரோடு வாசம் செய்கிற அந்த அற்புத குழந்தை இயேசுவை பாருங்கள். நன்றி செலுத்துங்கள். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வேன். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வேன். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தீரே.
எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி, நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் எப்போதும் நன்றி சொல்வோம், எப்போதும் நன்றி சொல்வோம். எங்களை சுமக்கும் இயேசுவே, கருவிலிருந்து எங்களை பாதுகாக்கிற இயேசுவே, பெயர் சொல்லி அழைத்த இயேசுவே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற இயேசுவே, நாங்கள் தடுமாறி போய்விடுற நேரத்தில் எல்லாம், தடம் புரண்டு போய்விடுற நேரத்தில் எல்லாம், செய்வதறியாது திகைத்து நிற்கிற நேரத்தில் எல்லாம் உமது தெய்வீக திருக்கரம் எங்களை தாங்கி பிடிக்கிறது என்று நாங்கள் ஆழமாய் விசுவசிக்கிறோம். பல்வேறு சூழல்களிலிருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பயணிக்கிற பொழுது எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழிநடத்துகிறேன். ஐயோ, ஒரு நொடி பொழுது இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ என்று பதறிய நேரங்கள் பல. அந்த இக்கட்டான நேரத்தில், ஆபத்து நிறைந்த நேரத்தில், விபத்து நிறைந்த நேரத்தில் உமது தெய்வீக அருள் கரம் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறது, எங்களை தப்புவித்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ கடன் பிரச்சனைகளால மூழ்கி இருக்கிற நேரத்தில், என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து நிற்கிற நேரத்தில், யாரோ ஒருவருடைய உதவினால அந்த தடைகளை எல்லாம், அந்த சங்கடங்களை எல்லாம், அவமானங்களை எல்லாம், நமக்கு நேர இருந்த எல்லா விதமான கொடுமைகளை எல்லாம் மிக எளிதாக கடந்து செல்ல முடிந்தது. அங்கு உம்முடைய ஆசீர்வாதம் தானே இருந்தது. இதோ நாங்கள் தலை குனிந்திருந்த நேரத்தில், நாங்கள் அவமானப்பட்டிருந்த நேரத்தில், எங்களது தலைகளை எல்லாம் நிமிரச் செய்வராக நீர்தானே இருந்திருக்கிறேன். எங்களது பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க வேண்டும்? ஏதோ வயது வந்த பெண்களுக்கு என் குடும்பத்தில் இன்னும் திருமணமாகலையே, நல்ல வரன் கிடைக்கலையே, நல்ல படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, தடுமாறுறோமே, என்ன செய்யறது தெரியல என்று புலம்பிய நேரங்கள் பல பல. ஆனாலும் எங்களை சோர்வடைய விடவில்லை நீர், எங்களை மீண்டுமாக வருத்தமடைய விடவில்லை நீர். இதோ எதை செஞ்சாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் அங்கு வெற்றி இல்லை, எதை எடுத்தாலும் தடை, எதை செஞ்சாலும் அது சங்கடம் என்று வருத்தங்களையும் தடைகளையும் சவால்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீரே, நீர் எங்களை அரணும் கோட்டைமாய் பாதுகாத்திருக்கிறீரே, உமது சிறகுக்குள்ளே எங்களை அரவணைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீரே. நாங்கள் உயர்ந்த இடங்களை அடைவதற்கு, உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு, நினைத்து பார்க்க முடியாத இடங்களுக்கு கூட நாங்கள் பறந்து செல்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீரே. நன்றி. நீங்கள் நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்வில் இதோ இந்த ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்காய் நன்றி செலுத்துங்கள். இதோ எங்களது துறவர வாழ்வில் இதோ எங்களை இந்நாள் வரை வழிநடத்திய தெய்வம், பறந்து விரிந்த உலகம், அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி அடைகிற உலகம் எல்லாம் இந்த உள்ளங்கைக்குள்ளே வந்த நேரத்திலும் கூட துறவிகளாகிய நாங்கள் பல்வேறு தடுமாற்றங்கள், பல்வேறு சங்கடங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல துறவியாக, ஒரு நல்ல பணியாளராக, ஒரு நல்ல அருட்சகோதரியாக, உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழக்கூடியவர்களாக, இம்மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இந்நாள் வரை ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார். நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா நேரமும், எல்லா கணப்பொழுதும், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்துவிட்ட நேரத்திலும் கூட தமக்கென்று இருந்த பொன் பொருள் உறவுகள் வசதி வாய்ப்புகள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட நேரத்திலும் கூட நமது தலைகளை நிமிரச் செய்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து, அருளுக்கு மேல் அருளை கொடுத்து, வல்லமைக்கு மேல வல்லமையை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற இயேசு தெய்வத்திற்கு முன்பாகத்தான் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை உற்று பார்த்து
எல்லோரும் வலது கரத்தை மேலே உயர்த்தி என்னோட ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி, எபினேசரே எபினேசரே இதுவரையில் நடத்தினீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. Thank you Jesus, thank you. நன்றி இறைவா நன்றி. ஒரு நிமிடம் ஆண்டவரை உற்று பார்த்து நன்றி செலுத்தி மாண்பீர் கீதம் பாடி ஆசீர்வாதத்திற்குள்ளே நாம் நுழைவோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோ.
அன்பிற்கினிய அற்புத குழந்தை இயேசுனுடைய பக்தர்களே, இன்றைய நவநாள் வழிபாட்டிற்குள்ளே பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அற்புத குழந்தை இயேசுனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிரம்ப கிடைக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நற்கருணை கதிர் பாத்திரம் இங்கே வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த கதிர் பாத்திரம் கொஞ்ச நாளாக ஒரு சைஸாக அப்படியே சாஞ்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 15 டிகிரி கொஞ்சம் சாஞ்சி இருக்குது, என்னன்னு தெரியல. ஒரு 45 டிகிரி சாஞ்சிருச்சு கொஞ்ச நாளாக. அதை தூக்குனா அப்படியே கடன்னு ஆடிச்சு. அப்போ நான் நம்ம சகோதரன், ரொம்ப நம்பிக்கையாளர், குழந்தை இயேசுவின் மீது ரொம்ப அதீத பக்தி கொண்ட ஒரு சகோதரர், அவர்கிட்ட சொன்னேன், இதை கொஞ்சம் முடிஞ்சால் சரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு. இது கொஞ்சம் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம், இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு சாட்சியம் தான். அப்போ அவர் எடுத்துகிட்டு போனார் கீழே வாசல் பக்கத்தில். பல இடங்களில் கேட்டு பார்த்துருக்காங்க, இதை சரி பண்ண முடியாது, தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாவது புதுசாக வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை சார், இது வந்து ஒரு நினைவாக உள்ளது குழந்தை இயேசு கோயிலில், இதை அப்படி அவ்வளோ சீக்கிரமாக தூக்கி போட்டுற முடியாது, புதுசு வாங்கிட முடியாது, இதை நீங்கள் எப்படியாவது சரி பண்ணுங்க முடியும் அப்படின்னு. அப்புறம் யாரோ ஒருத்தர் அந்த கடைக்கு, எவ்வளோ அதிசயமான ஒரு விஷயங்கள் பாருங்களேன், யாரோ சம்மந்தமில்லாத ஒரு மனிதர் அந்த கடைக்கு வந்தவர், சார் என்ன பிரச்சனை, இல்லை இது போல் சார், இதை சரி செய்யணும், இது என்ன பெரிய விஷயமே இல்லை, அதை கொடுங்க நான் சரி செய்கிறேன் அப்படின்னு அவர் எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அந்த கதிர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 3 பேர் அதை சரி செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க. கரண்ட்டு வச்சு பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல எதிர்பாராத விதமாக அங்கே கரண்ட்டு பாஸ் ஆயிடுச்சு. அந்த 3 பேரும் அந்த கதிர் பாத்திரத்தை பிடிச்சிட்டு வேலை பார்த்து இருந்துருக்கிறாங்க. கரண்ட்டு பாஸ் ஆயிடுச்சு. 3 பேரும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. அப்படியே கடையிலேருந்து வெளியில், அங்கே ஒருத்தர், இங்கே 2-3 பேர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க. யாருக்கும் எதுவும் ஆகவில்லை, யாருக்கும் கரண்ட்டு ஷாக் அடித்து எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மிகப்பெரிய அளவில் பவர்ஃபுல்லான ஒரு மின்சக்தி பாய்ந்தும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கலை. அந்த கதிர் பாத்திரமும் அவ்வளோ ஒரு சிக்கலான நேரத்துலையும், தட்டால் புடல் அங்கிட்டு விழுந்த நேரத்துலையும் அந்த கதிர் பாத்திரம் அப்படியே வைத்த இடத்துலையே இருந்திருக்கிறது. யாருக்கும் எந்த குறையும் ஏற்படவில்லை. வல்லமையாய் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களை பாதுகாத்திருக்கிறார். பெரிய ஒரு சாட்சியாக வந்து சொன்னார். நிச்சயம் இது அந்த கதிர் பாத்திரம் மட்டுமல்ல, இந்த கதிர் பாத்திரம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த இயேசு அவ்வளவு வல்லமை மிகுந்தவர், அவ்வளவு ஆற்றல் மிகுந்தவர். எனவே தான் அவருக்கு முன்பாக அமர்ந்து கொஞ்ச நேரம், ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் ஆவது, உங்களுக்கு எல்லா நேரமுமே இந்த திருத்தலம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. காலையில் 6:05 இரவு 9:30-10 மணி வரை உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்குது. ஒரு 5 நிமிஷம் வாங்க, வந்து நற்கருணைக்கு முன்னாடி, அது உங்களுக்கு கிடைச்ச நேரம், எந்த நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, வந்து உட்கார்ந்து நற்கருணை பார்த்து ஒரு 5 நிமிடங்கள் நன்றி செலுத்தி விட்டு சொல்லுங்கள். வேறு ஒன்றுமே சொல்லணும், எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு உங்கள் வேண்டல்களை சொல்லாதீர்கள், குறைகளை சொல்லாதீர்கள். எல்லாம் நன்றாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க இருப்பவையும் நன்றாகத்தான் நடக்கும். வந்து அந்த ஆண்டவரை பார்த்து நற்கருணைக்கு முன்னாடி உட்கார்ந்து நன்றி செலுத்தி மட்டும் செல்லுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. குழந்தை இயேசுவோட முகத்தையும் பார்த்துருப்பாங்க, அது இன்னும் பிரகாசமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைய நாளில் அருமையான ஒரு தந்தை நமக்கு வந்து திருப்பல் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தந்தை ஜான் ஜூலியட் அவர்கள் நம் அனைவருக்குமே அறிமுகமான ஒரு தந்தை, புதிதானவர் அல்ல இந்த தஞ்சை மண்ணுக்கு. காரணம், இந்த தஞ்சை மறைமாவட்டத்தை சார்ந்தவர் தான், சஞ்சாய் நகரை சார்ந்தவர் தான். இங்கு ஏற்கனவே 2 ஆண்டுகள் நமது திருத்தலத்தில் பணி செய்தவர் தான். உங்கள் அனைவருக்கும் அறிமுகமானவர். மிக அற்புதமான ஒரு தந்தை, பழகுவதற்கு மிக மிக எளிமையான ஒரு தந்தை. சிறியவர்களிடமும் அப்படித்தான் அவர் பழகுவார், மிக உயர்ந்தவர்களிடம் அவர் அப்படித்தான் பழகுவார். அவருடைய எளிமையும் புன்னகையும், அவருடைய பரிவும் பாசமும் அரவணைப்பும், எந்த விதமான வித்தியாசம் இன்றி பழகக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உபசரிக்கக்கூடிய ஒரு பண்பும் வியக்கத்தகுந்ததாக இருக்கும் எப்பொழுதும். எனக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. காரணம், நான் குருவாக மாறி முதல் ஆண்டு அவருக்கு கீழே தான் இருந்தேன். ஏற்காடில் அவர் தான் எனக்கு சுப்பீரியராக இருந்தார். நான் அவருக்கு கீழே 1 வருட ஆண்டுகள் பணி செய்து கொண்டு இருந்தேன். நான் பணி செய்தது வேறு இடம். விடுமுறை நேரத்தில் வந்து அவரோடு தங்கியிருப்பேன். ஒரு நண்பரை போல பார்த்து கொள்வார். அதுதான் அவரிடத்தில் உள்ள ஒரு பெரிய சிறப்பு. நான் சுப்பீரியரு, மற்றவங்களாம் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருந்தவர் அல்ல. ஒரு நண்பரை போல எப்பொழுதும் அவர் பழகுவார், கவனிப்பார், சிறப்பாக உபசரிப்பார், அவரே சமைத்து கொடுப்பார். என்னடா வேணும் அப்படி தான் கேட்பார். சாமி, நான் சனி ஞாயிறு வரேன், உங்கள் கூட தான் இருப்பேன், உனக்கு என்னடா வேணும், என்னடா பிடிக்கும் அப்படி தான் கேட்பேன். சொன்னோம்னா அவரே சமைச்சு அவரே வாங்கி வந்து, அப்படி ஒரு மிக உயர்ந்த ஒரு பண்பாளர். அதிலிருந்து ஏறக்குறைய 2013ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், இணைந்திருக்கிறோம். ஒரு நண்பரை போல, தோழரை போல. என்கிட்ட மட்டும் இல்லை, நான் சொல்கிறதுனால என்கிட்ட மட்டும் அவர் அப்படி இல்லை, எல்லோரிடத்திலும் அவர் அப்படி தான் இருப்பார். தந்தை அவர்கள் தற்சமயம்
இங்கிலாந்து நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கார்மல் பணித்தளத்தில் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இடையில் ஒரு சில ஆண்டுகள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்திலும் கூட அவர்களை சரி செய்துவிட்டு அங்கு மிக அற்புதமான ஒரு களப்பணியை அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். துறவர அர்ப்பண வெள்ளி விழாவை கொண்டாடியவர்கள், மகிழ்வோடு ஒவ்வொரு நேரமும் நன்றி செலுத்தக்கூடியவர்கள். இன்னும் குறிப்பாக இந்த குழந்தை இயேசு திருத்தலத்தின் மீது நம்மீது ஆழமான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். அவ்வப்பொழுது எனக்கு தொலைபேசியிலோ மெசேஜிலோ சில கருத்துக்களை அவர் சொல்வார். இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், நீ இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இதை எப்படி செஞ்சுக்கோ என்றெல்லாம் அவர் அங்கிருந்து சில ஆலோசனையை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். இந்த நாளில் விடுமுறைக்கு வந்திருந்த நேரத்தில் தந்தை அவர்களை நான் அழைத்தேன். நிச்சயமாக வருகிறேன் என்று சொல்லி வந்து அற்புதமான ஒரு திருப்பலியையும் அருமையான ஒரு இறை வார்த்தையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே நெஞ்சம் நிறைந்த நன்றி உணர்வோடு தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்து இந்த ஒரு சிறிய நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறோம். இன்று 1965வது வார நவநாள் ஜெபத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருப்பலி என்ற நிறைவிலே குழந்தை இயேசுடைய சிறிய தேர்ப்பவனி நடைபெற இருக்கிறது. குழந்தை பாக்கியம் தேடி வந்திருக்கிறவர்கள் அல்லது தீராத உடல் நோயினால் சுகம் பெற வந்திருக்கிறவர்கள் மட்டும் அந்த திருத்தேரினை சுமந்து வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் அனைவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். இன்று மகிமை பெண் உபயம் செய்தவர்கள், பெயர் சொல்ல விரும்பாத அன்பு சகோதர குடும்பத்தினர், அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒவ்வொரு இந்த 3வது வாரத்திலும் இந்த தேருக்கும் சரி இந்த பீடத்திற்கும் சரி பூ உபயம் செய்யக்கூடியவர் எனது அன்பு சகோதரர் ஜேசுராஜ் மாதாக்கோட்டை அவர்கள். அவருடைய முயற்சினாலே ஒவ்வொரு மாதமும் இந்த காரியத்தை அவர்கள் பல வருடங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உண்மையிலே பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்த அருள்சாமி, வின்சென்ட் ராணி, எட்வர்ட் மார்கரெட் மேரி மாதாக்கோட்டை, ஆரோக்கியமேரி, நிஷாந்த், சந்தியா, ரியாஸ் மாதாக்கோட்டை, இந்த குடும்பத்தினருக்கு நாம் நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. அருளே உருவான இறைவா, தூயவும் கொடைகளால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் கன்னிமடியிடம் பிறந்தவும் திருமகனோடு உமக்குரியவற்றில் என்றும் ஈடுபட்டு இருக்க அருள் புரிவீராக. இவ்வாறு நாங்கள் வயதிலும் ஞானத்திலும் அருளிலும் வளர்ச்சி அடையும் போது நீர் எங்களில் பெருமகிழ்ச்சி அடைவதை நாங்கள் உணரச் செய்தருளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தமாயின் இவர்களின் வேதனை நீக்கி நோயை குணமாக்கி அருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோரை ஆசீர்வதித்தல். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் அது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்களோடும் இருப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. இறை அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்றவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறை குழந்தை இயேசுவே, பக்தர்களாகிய உம் மக்களை ஆசீர்வதித்தலும். நீர் செல்லும் இடமெல்லாம் தீங்குகள் அனைத்தும் விலகி போகின்றன. அன்பான ஆண்டவரே, குழந்தை இயேசுவே, பக்தர்களுக்கு நீர் நிறைவாய் உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். அவர்கள் சுற்றி வரும்போது சுமந்து வரும்பொழுது ஆண்டவரே பாலன் இயேசுவே அவர்களை கண்ணோக்கி அருளும். அப்பாவிகளாகிய நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்ற இந்த பூமியிலே வந்திருக்கிற அனைத்து கோடி மக்களுக்காக நீ உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பொழிந்து எல்லா வல்லவரின் ஆசீராலும் நாங்கள் வாழ எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.